தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு 15 நாள் பயணம் போயிருந்தாரு. எதற்காக போனார் கேட்டா, நான் முதல்ல கொண்டு வந்திருக்கேன்னு டெய்லி சொல்றாரு. அதனுடைய வெள்ளை அறிக்கை இல்லை. அதனுடைய உண்மை தன்மை என்ன? எதற்காக சென்றார்? எதிர்கட்சிகளும் தமிழக மக்களும் மிகப்பெரிய கேள்வி கேட்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு அதாவது நாம் சாதாரணமா அந்த கிராமப்புறத்துல இருந்து சென்னைக்கு வர்றவங்க 2 பேரா வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படி போகலாம், அப்படி சுத்தி பார்க்கலாம். வேலை பார்க்கலான்னு வேண்டாம், சும்மா சுத்தி பார்க்கலாம், அப்படின்னு சென்னை சுத்தி பார்க்க வர்றவங்க. ஏப்பா இது நம்மாளு கடைப்பா, இது நம்ம ஊருக்காரன் தான்ப்பா இந்த கடை வச்சிருக்கான், ஆமா அந்த ஹோட்டல் வச்சிருக்கவர் நம்ம ஊருக்காரர், அவரு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்ப்பாங்க. ஏப்பா அங்க சேதாப்பேட்டையில நம்மால் ஒருத்தர் கடை வச்சிருக்காருப்பா, அவருக்கு அண்ணன் அவன் பெரிய பார்க்க பையன்பா அவரு, அங்க போலாம்பா அப்படின்னு தெரிஞ்ச கடைகளுக்கெல்லாம் போவாங்கல்ல. அதே போல மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில தொழில் வைத்திருக்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய தொழில் அமெரிக்காவில் நடக்கும். அவங்கள போய் பார்த்திருக்கிறார். பார்த்துக்கிட்டு அவங்களோட போட்டோ எடுத்திருக்கிறார். போட்டோ எடுத்துக்கிட்டு அதுதான் முதலீடை ஈர்க்கிறது. இங்க கடை வச்சிருக்கான், ஏற்கனவே இங்க கடை தானே வச்சிருக்கான், அவன் ஏற்கனவே முதலீடு பண்றவன் தானே. அவன் அப்படியே முதலீடு அதிகமா இன்னைக்கு 4 கடை வச்சிருந்தோம்னா நாளைக்கு 5வது கடையை வைக்கலாம், அல்ல அந்த கடையை கொஞ்சம் பெருசாக்கலாம். இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாச்சுன்னா நாளைக்கு அவன் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம். அப்ப மீதி 5 லட்சம் ரூபாய் அதிகமா செலவு பண்ணாலும் அது முதலீடு அப்படின்னு நீங்க கணக்கு வச்சுக்கலாம். அவன் இங்க பண்ணிட்டு இருக்கவன் பண்ணிட்டு தானே இருக்க போறான். அவங்களதான் போய் பார்த்திருக்காரு, யாரையும் புதுசா பார்க்கல. போய் 4 பேரை அப்படி பார்த்து இருக்கிறார். பார்த்து போட்டோ வந்திருக்கு. அதுல 100 கோடி, 50 கோடி, 80 கோடி, 200 கோடி ஏதாவது ஒண்ணு பண்றாங்க. ஆனால் இந்த 3 வருஷத்துல அவரு துபாய்க்கு போயிருக்கிறாரு, அவரு சிங்கப்பூர் போனாரு, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறாரு, 3-4 நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்போ அங்கெல்லாம் போய்கிட்டு 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 1000 கோடி, 2000 கோடி அப்படியெல்லாம் சொன்னாங்க. எதுவுமே அப்படி வரல. ஒரு 100 கோடி கூட வரல, தமிழ்நாட்டுக்கு வரல. பொதுவா அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு வராது, குறைவா தான் வரும். பொதுவா யாரா இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, அதுல அவ்வளவும் வரலன்னா கொஞ்சமாச்சும் நடக்கும், ஒரு 3/4 நடைமுறைக்கு வரும். ஆனா மு.க. ஸ்டாலின் போட்ட அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு 2% கூட தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரல. எல்லாம் ஒரு போலி தான், திமுகங்கிறதே போலி தான். அதே போல இப்ப அமெரிக்காவில போய் சுற்றுப்பயணம் மாதிரி தான் போயிருக்கிறாரு, மனைவியோட போய் குடும்பத்தோட போயிருக்கிறாரு. போய் போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறாரு, சைக்கிள் எல்லாம் ஓட்டிருக்காரு. முதலீடுக்கு போனா எதுக்கு அங்க சைக்கிள் ஓட்டுற? முதலீடுக்கு போயிருக்கீங்க, நீங்க காரியமா போயிருக்கீங்க. அங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி போகுது என்ன அதுங்கிறது வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுங்க, பாருங்க, விஷயம் பண்ணுங்க. வேலையே நேரமே இருக்காது. அப்புறமா இன்னொரு கம்பெனியினுடைய கூட்டத்துல போய் கலந்துக்கணும், இப்படி எல்லாம் இருக்கும் இல்லவா? ஒர்க் அவுட் பண்ணணும், தொழிலதிபர்கள் யாரு, என்ன, எப்படி எல்லாம் சலுகை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படி எல்லாம் கேட்கணும். உனக்கு வேலையே, உனக்கு நேரமே பத்தாது. ஆனா சைக்கிள் ஓட்டுறீங்க, பீச்சில் போய் நின்று அப்படி போட்டோ எடுக்கிறீங்க, பார்க்கில் போய் நின்று போட்டோ எடுக்கிறீங்க, ரோட்ல நின்று போட்டோ எடுக்கிறீங்க, அப்படி கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி போறீங்க வரீங்க. இது ஒண்ணும் முதலீடு இருக்க போன மாதிரி தெரியல. அந்த போட்டோ சூட்டை பண்ணக்கூடாதா? நீங்க என்ன ரொம்ப டூர் போய் பண்ணிருக்கலாம், டூர் போகணும்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் முதலீடு சொல்றீங்க? டூர்னு சொன்னா நீங்க காசு செலவு பண்ணணும், சொந்த காசு. ஆமா, முதலீடுன்னு சொன்னா மக்களுடைய வரிப்பணம். அதுக்காக மக்களுடைய வரிப்பணத்துல போக்குவரத்து செலவை சரி கட்டுறதுக்காக தான் முதலீடுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். போக்குவரத்துல அது என்னவோ வெளியில பேசின மாதிரி ஏர்போர்ட்ல பேசினார், முதலீடு எங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தங்கிற, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்தோடனே திருமாவளவனை கூப்பிட்டு அவருக்கு என்னவோ பண்ண வேண்டியதை பண்ணி, அவர் மாநில அரசு சாராய வியாபாரத்தை வெற்றிகரமா செய்யுது,
அது நாங்க வாழ்த்துக்கிறோம். அதுக்கு வாழ்த்துக்கிறோம். இதுக்கு போய் நான் போய் மாநாடு நடத்துறேன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. நான் வந்து சாராய வியாபாரிகளையும் வச்சுதான் மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு. இததான் அவரு இங்க வந்த உடனே செஞ்சாரு. இது வருமானம் இவ்வளவு முதலீடு பண்ணிருக்கோம் இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை அவர் வெளியிடல, அவர் சொல்லல. ஆக முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்தோஷமா அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறாரு, மக்கள் வரி பணம் டூர் போயிட்டு வந்திருக்கிறாரு, நம்ம வரி பணத்துலதான் போயிருக்கிறாரு. பரவாயில்ல, அவர் நல்லா இருக்கட்டும், சந்தோஷம், வாழ்த்துக்கள், வணக்கம். வணக்கம்.